நான் முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன். சங்கீதா அவர்கள் நீலாங்கரை வீட்ல விஜய் கூட தான் இருக்காங்க. வெளியில போகல. விஜய் வந்து சங்கீதா வெளில அனுப்ப மாட்டாருங்கிற அந்த முக்கியமான தகவல நெறைய இதில நான் பேசியிருக்கேன். இங்க குறிப்பிட பார்க்கணும்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு மத்தியானம் வாக்குல இந்த நியூஸ் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் கேட்டீங்க அப்படின்னா, சனிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு மேல தவக சார்பாக விஜய் அவர்கள் வந்து அந்த சிங்க பெண்கள் அப்படிங்கிற அந்த பெண்மணிகள கூப்பிட்டு ஸ்டேஜ்ல உட்கார வச்சு மரியாதை செலுத்தி அவர்களுடைய அந்த உயர்வான வளர்ச்சிய பாராட்டி சால்வ வாட்சி குடுத்த ஒரு விஷயம். அதில கிட்டத்தட்ட ஒரு 10 நிர்வாகிகள் மேல நியமிச்சு அடுத்த கட்டத்த கொண்டு போறதுக்கான அந்த வேலைகள மார்ச் 8 மகளிர் தின விழாவுல மார்ச் 7ஆம் தேதி 3 மணிக்கு மேல இந்த விழாவ நம்ம மகாபலிபுரம் இந்த 4 டாட்ஸ் ஹோட்டல்ல பண்ணது எல்லாருக்குமே தெரியும். பட் அவரு அத பண்ண போறாரு. அப்ப பெண்கள் மத்தியில கொஞ்சம் ஆதரவு இறங்கி இருக்கு அப்படின்ற சூழ்நிலையில் இங்க விஜய் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு பிளானு. அது திடீர்னு 6ஆம் தேதி ஈவினிங் டிக்ளேர் பண்ணாரு அத. டக்குன்னு பார்த்தா 7ஆம் தேதி மதியானம் ஒரு 12 மணி சுமாருக்கே பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் வந்து செங்கல்பட்டு கோர்ட்ல ஒரு மனு மீண்டும் 2வது மனு ஒரு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு விஷயம் வந்து டக்குன்னு லீக் அவுட் ஆகி வெளில வருது. அதில என்ன குறிப்பிடுறாங்கன்னா, விஜய் என்ன வீட்டை விட்டு வெளியே போ சொல்றாரு. உடனடியா காலி பண்ணுன்னு சொல்றாரு. நான் பிரிட்டன் சிட்டிசன். ஸோ இங்க எனக்கு வீடே கிடையாது. அப்போ நான் விஜய்க்கு 22 வருடமாக ஒண்ணா இருந்திருக்காங்க. 27 வருட வாழ்க்கை. நான் மனைவியா எல்லா விஷயத்தையும் செஞ்சிருக்கேன் அவருக்கு. என்னோட கடமையிலிருந்து நான் மீறல. பட் அதெல்லாம் ஒரு நியாயமான கோரிக்கை. அதெல்லாம் மறுப்பதற்கு இல்ல. பட் இங்க வரும்போது ஆனால் அன்னைக்கு மார்ச் 7ஆம் தேதி 12 மணிக்கு மேல அப்ப அவங்க தாக்கல் பண்ணல. காரணம் கேட்டோம்னா, எல்லாருக்குமே வந்த ஒரு செய்தி ரொம்ப ஷாக்கா தான் இருந்தது. அது சனிக்கிழமை அன்னைக்கு கோர்ட் லீவு. ஆனால் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டது எல்லாருமே ஓகே. பட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அவர்கள் வந்து தாக்கல் பட்ட செய்ய மனு அது. டிசம்பர் 3ஆம் தேதி தான் டைவர்ஸ் சம்மந்தமா அப்ளை பண்ணது. பிப்ரவரி 27 தான் லீக் அவுட் ஆச்சு. இது பிப்ரவரி மாசம் எண்டுல இந்த மனு 2வது மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஆனால் மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு வருது அப்படின்னா, விஜய்யுடைய அடுத்த கட்டம் போகும்போது உன்னிப்பா கவனிக்கப்பட்டு, அவர் என்னென்ன முயற்சிகள் பண்றாரு, என்னென்ன அத மக்கள்ட்ட போறாரு அப்படிங்கிற மாரி தகவல் தெரிந்து, அடுத்தடுத்த செய்திகள் ஒண்ணொண்ணா வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அதற்கு காரணம் 2 நாளுக்கு முன்பாக விஜய் ஒரு சம்பவம் பண்ணதன் நோக்கமாக பெண்கள மீட் பண்றாருங்கும்போது, இத வெளியிட்டா சரியான சந்தர்ப்பம் அப்படிங்கிற நோக்கத்தோட வெளியில வந்திருக்கு. இது எப்படி வருது, ஏன் வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தடுத்த நடவடிக்கையில விஜய் எங்கே போனாலும் எலக்ஷன் முடியிற வரைக்குமே, அந்த பிரச்சாரம் முடியிற வரைக்குமே இது சம்மந்தப்பட்ட செய்திகள் ஒண்ணா வந்துகிட்டே இருக்கும். விஜய் போற அன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு போறாருன்னா, இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அத வந்து மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. தொடர்ந்து வரதான் செய்யும். இப்படி வர்ற செய்திகள் வந்து இனிமேல் வந்து இது எப்படி வருது, எதற்காக வருதுங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அன்றைக்கு தள்ளப்பட்டதா நினைக்கிறேன் சார் நான் அத. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா, அன்னைக்கு மகளிர் மாநாடு அப்படிங்கிற அந்த நேம வெளியில தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பழைய மனுவை எஸ். இன்னைக்கு தான் நடந்த மாதிரி எல்லாரும் வந்து அத உருவகப்படுத்திட்டாங்க. ஆமா 2 வாரத்துக்கு முன்னாடியே அந்த மனுவ போட்டாங்க. பட் அன்னைக்கு அதாவது இந்த 7ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து விட்டிருந்தா கூட பிரச்சனை இல்ல தெரியாது. பட் அன்னைக்கு மாலை தான் வந்து மகளிர பூரா வந்து அவர் சந்திச்சு பதவிகள் குடுத்து பாராட்டு விழா பண்றாரு. அப்போ இந்த நேரத்தில அன்னைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கு வேற சனிக்கிழமை வேற. ஆனால் கோர்ட் லீவ் வேற. பட் இங்க என்ன ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும்னா, நான் நெறைய இதில சொல்லியிருக்கேன். விஜய் அவர்கள் அந்த மாரி குணமுள்ளவர்கள் இல்ல. தன்னுடைய வீட்டிலேருந்து பொண்டாட்டிய வந்து வெளியில போன்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஒரு கீழ்த்தரமான ஆள் கிடையாதுங்கிற விஷயத்த தான் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். இப்போ சொல்லிக்க விரும்புறேன். ஒரு அன்பானவர் தான், பாசமுள்ளவர் தான். சூழ்நிலை ஏதோ நடந்துருச்சு. அத அவர் தெளிவா சொல்லிக்கிறாரு. என் சொந்த விஷயம் நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. ஸோ அதனால வந்து இந்த சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து விஜய்க்கு வரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். இப்ப 2 பேருமே நீலாங்கரை வீட்ல ஒண்ணா தான் இருக்காங்க. சங்கீதா வெளியில போ சொல்லல விஜய். சங்கீதா வீட்ல தான் இருக்காங்க சார். ஓகே சார். அப்போ அந்த மகளிர் மாநாடுன்ற அந்த செய்திய வந்து யாருக்கும் போய் சேரக்கூடாதுன்றதுக்காக இத கொண்டு வந்துட்டாங்க. எஸ், எஸ், எஸ். ஏன்னா அப்படிதான் பார்க்க முடியும் நமக்கு அத. அன்னைக்கு ஏன் மதியானம் வருது? நீ வெள்ளிக்கிழமை வரலாம், 6ஆம் தேதி வரலாம் இல்லையா? 7ஆம் தேதி வரதுக்கான காரணம் 7ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு மேல சந்திக்க போறாரு. அப்ப 7ஆம் தேதி 12 மணிக்கு மேல செய்தி வருது. இப்போ மக்கள் மத்தியில வந்து கொஞ்சம் டைவர்ஸ் பண்றதுக்கான ஒரு வேலையா தான் இது வந்து பார்க்கப்படுது சார். ஏன்னா அந்த வீடியோ பார்த்த உடனே என்ன எல்லாரும் நினைச்சிட்டாங்க அப்படின்னா, நேத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதாவை வந்து அவர் வெளியில அனுப்ப முயற்சி பண்ணியிருக்காரு போல இருக்கு. அதனால தான் இந்த மனுவ போய் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. பொதுமக்கள் எல்லாருமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அது போன மாசம் தாக்கல் செய்யப்பட்ட மனுல. இல்ல அப்படிதானே பார்வைக்கு வரும் உங்களுக்கு. அன்னைக்கு மதியானம் நடக்க போகுது. மதியானம் இதை வெளியிடுறாங்கும்போது, அப்ப நேற்று ஏதோ பிரச்சனை ரொம்ப நடந்திருக்கு. சங்கீத வீட்டு விட்டு அவர் வெளில துரத்துறாரு அப்படிங்கும்போது அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து 6ஆம் தேதி கிடையாது.
7ஆம் தேதி கோர்ட் லீவ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக திடீர்னு பேசப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் அது 2 வாரத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்ட ஒரு விஷயம் வந்து வெயிட் பண்ணி விஜய்னுடைய அந்த நகர்வை நோக்கி டக்குன்னு வெளில வருது. அதாவது எந்த செய்திகள் வந்தாலும் அதை கொஞ்சம் அவசரப்படாமல் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம பேசணும் அப்படிங்கிறது. ஆமாம், நான் கூட பேசும்போது சொல்லியிருக்கேன், விஜய் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் அதான் சொல்கிறேன். விஜயோட ரசிகர்கள் அது மக்களும் சரி தொண்டர்களும் சரி தயவுசெய்து புரிஞ்சுங்க. விஜய் இந்த அளவுக்கு வந்து ஒய்ஃபை வீட்டு விட்டு வெளில துரத்துற ஆள் கிடையாது. அது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ஓகே அதை பார்த்துக்கிறேன்ட்டார். அது எல்லாருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், நேர்களுக்கும் தெரியும். பட் இங்கே வெளியில் போகக்கூடிய ஆள் இல்லை. இப்போ 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. விஜயுடைய அடுத்த நடவடிக்கைகள் ஒன்று அவர் வந்து பண்ணும்போது ஒவ்வொரு விஷயங்கள் சங்கீதா மூலமாக எப்படி வெளில வருங்கிறது மட்டுமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் வரும், ஒவ்வொரு மாநாட்டு நேரத்திலையும் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா இவருடைய ஆதரவு கொஞ்சம் குறைக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. அப்படிங்கும்போது வரதான் செய்யும். ஆனால் விஜய் இதெல்லாம் தாண்டி நான் பார்த்துக்கிறேன், சொந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்ட்டார். இப்போ இந்த செய்தி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வலைதளங்களும் இதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அது பேசானே சார் செய்வாங்க. அதாவது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் நேற்று விஜயை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாரு, அவங்க இப்போ ரோட்டில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இடமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இது மாதிரி தொடர்ந்து ஏகப்பட்ட வீடியோஸ் பேசிட்டாங்க. ஆனால் அவங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. சங்கீதா வீட்டில் தான் இருக்காங்க. அவர்களும் பார்த்த ஒரு தகவல் வருது. நம்ம இதுக்குன்னு 2 வாரத்துக்கு முன்னாடி எப்போவுமே முன்னெச்சரிக்கையாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க சார் எல்லா பேருமே. ஏன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிவியராக போகுது, இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாங்க இல்லையா. அதன் விளைவாக ஒருவேளை விஜய் என்னை வீட்டு விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் எங்கே போவேன்? ஸோ நடுத்தருக்கு நிற்க முடியாது வந்து. அதனால் இந்த டைவர்ஸ் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன். டைவர்ஸ் எனக்கு கிடைச்சிட்டால் அடுத்த செகண்ட்ஸ் வீட்டை விட்டு வெளில போகிறேங்கிறத அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது. இது வந்து முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். பட் ஒரு செய்தி வந்ததுன்னா கண்டிப்பாக எல்லோரும் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சார். அதை மறுப்பதற்கெல்லாம் பேச தான் செய்வாங்க. ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை கரெக்டாக இருக்கும். இல்லை அது கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான். ஆனால் அந்த செய்தி வரும்போது இப்போ வந்து பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலை, தேர்தல் வரப்போகுது, விஜய் என்னென்ன பண்ணுறாரு, விஜயை உன்னிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கிற நிறைய பேர்கள் இருக்காங்க. அந்த நேரத்தில் மீடியாவில் வந்து பிடிக்காதவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். நாமளும் சம்மந்தமாக பேசியிருக்கோம், நேயர்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஆனால் விஜய் சங்கீதம் அனுப்ப மாட்டாருங்கிற விஷயம் தெளிவுபடுத்தியிருக்கோம் நம்ம, சரிங்களா? அதை வந்து விளக்கம் கொடுக்கணும். அதனால் ஒரு சைடு மட்டும் பேச முடியாது, இன்னொரு சைடு நம்ம பேசணும், விளக்கம் கொடுக்கணும். விஜய் இதை கேட்டுட்டாரு, அதுதான் அவர் சொன்னது, நீங்கள் பேசக்கூடிய அத்தனை விஷயம் நான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் ஹேட் ஆகாதீங்க, அதை பார்த்து நான் ரொம்ப ஹேட் ஆகிருக்கேன்ற விஷயத்தை வந்து விஜய் தெளிவாக சொன்னார் இல்லையா. அதில் சங்கீதா அவர்கள் வந்து அப்பைக்கப்போ ஏதாவது ஒரு மனு வந்து கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கும், டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்குமே கண்டிப்பாக. அது எப்போ கொடுக்குறாங்க, எப்போ வெளியே வருங்கிறத மட்டும்தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணுங்கிறத நான் சொல்லிக்கல ஒரு மாதிரி. அது எந்த நோக்கத்தோடு கொடுக்குறாங்க, அது எப்படி வருது அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அது என்னன்னு பேசலாம். உடனே ஒரு நியூஸ் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அது என்ன டேட் அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணாமல் உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளிச்சு செதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பொறுமையாக அந்த நியூஸ் வருது. சார் இது எப்போ கொடுத்த நியூஸ் சார்? ஆமாம், நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா பார்வையாளர்களுக்கு என்ன நினைக்கணும்னா, நேற்று நைட்டு விஜய் அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டாரு, அவங்க காலையில் வந்து கொண்டு போய் மனு கொடுத்த மாதிரி நான் வெளியில் இருக்கேன், என்னை வீட்டுக்குள்ளே அனுமதிங்கன்னு கொடுத்த மனு மாதிரி மாற்றிட்டாங்க. இதுனா பசங்களுடைய மனசையும் புண்படுத்துகிற செயலர், அவர்களுக்கு தெரியாது இல்லை, சின்ன பசங்க தானே. இப்போ சங்கீதாவில் எப்போவும் கொடுக்கப்பட்ட ஒரு தகவல், நான் இப்போவும் சொல்கிறேன், சங்கீதாவில் நினச்சிருந்தாங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டை வைக்கிறது மாதிரி சொன்னாங்கன்னா 1000 ப்ரெஸ் பீப்பிள்ஸ் மீடியா சோஷியல் மீடியா போய் நிற்பாங்களா ஆப்போசிட்டில், ஒரு விஷயத்தை ஓப்பன் விட்டு போகலாம்ல. அவங்க சமூக வலைத்தளங்கள் இது வரைக்கும் இந்த செய்தியும் கொடுக்கல, எந்த போஸ்ட்டும் போடலை, சட்டப்பூர்வமாக போயிருக்காங்க, சைலண்டாக போயிருக்காங்க. இது கூட பரவாயில்ல சார், சங்கீதாவை வந்து விஜய் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாருன்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை சார், விஜய் அந்த அளவுக்குலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை சார். எனக்கு தெரியும், நான் நிறைய பார்த்துருக்கேன், விஜயோட பழகியிருக்கேன், இல்லை நிறைய தெரியும். விஜய் இந்த மாதிரி பூட்டை வைக்கிற ஆள் கிடையாது, சத்தம் போட்டு பேசுகிற திட்டுற ஆளும் கிடையாது, அடிக்கிற ஆளும் கிடையாது. அவர் சொல்ல போனால் மெதுவாக பேசக்கூடியவர், எதிரிலே கேட்காது. அதாவது கேட்கும் போதே எனக்கு விஜய் படத்தில் ஒரு படம் மாதிரியே ஆயிடுச்சு. இப்படிலாம் கூட சார் ஒரு நியூஸ், அவர் அந்த மாதிரி சீனில் கூட நடிச்சதா கூட எனக்கு தெரியல சார். நிறைய படங்கள் பாருங்க, நீ 68 படம் பண்ணிட்டாரு, படத்தோட ஸ்கிரிப்ட் மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு அடிச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது சார். அதை பார்க்கும்போது எனக்கே வந்து என்ன சினிமா ஸ்கிரிப்டோட இது பயங்கரமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. வீட்டை வச்சு பூட்டவும் கிடையாது, வீட்டை விட்டு போன்னு சொல்லவும் கிடையாது, துரத்தவும் கிடையாது, திட்டவும் கிடையாது, அடிக்கவும் கிடையாதுங்க. ஒரு பிரச்சனை நடக்குதுங்க, அது மட்டும் தாங்க உண்மை. எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதை நம்ம நியாயப்படுத்த விரும்பலை, அது ஓகே ஒரு பக்கம் விட்டு பார்த்துக்கிறேன்ட்டாரு. பட் இந்த விஷயங்கள் போடும்போது சங்கீதா அவர்கள் சைலண்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை தெளிவுபடுத்திக்கிட்டு விரும்புகிறோம். ஃபஸ்ட்டு டைவர்ஸ் பண்ண கூட சைலண்டாக தான் பண்ணாங்க,
இப்போ இந்த செகண்ட் ஒன்று கூட சைலண்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த இரண்டாவது மனுன்றது போன மாதம் போட்டது. ஆமாம், லாஸ்ட் மந்த் போட்டது. மனு போட்டதுக்கு பிறகு சங்கீதா அங்கதான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் சொன்னேன் இல்லையா, ஒரு தேவைப்படும் பட்சத்தில் டைவர்ஸ் வரையும் நீங்கள் இருக்கணும், அனுமதிக்கணும். கோர்ட்டு இதை வந்து அனுமதிக்கணும். எனக்கு அனுமதிக்கப்பட்டார். விஜய் போக சொன்னா தானேங்க அவர் வந்து திருப்பி பண்ண முடியும். அவர் தான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்ட்டாரே. ஸோ இதுக்கப்புறமா விஜயோட நடவடிக்கை எல்லாமே கோர்ட் மூலமாக தான் இருக்கும். எஸ், வரக்கூடிய ஏப்ரல் 20 சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. விஜய் ஆஜராத மாதிரி ஒரு தகவல் வருது, இங்கே தெளிவான விஷயத்தில் சொல்கிறேன்னு இருக்காரு. ஏன்னா இதை தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் நம்ம சொல்றோம். கண்டிப்பாக நம்ம வந்து அவர் செய்வது எல்லாமே ஆதரித்து நம்ம சொல்றது இல்லை, அது நம்ம இங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. அதே நேரத்துல வரக்கூடிய செய்தி உண்மையா பொய்யாங்கிறது நம்ம சொல்லணும். அதான் விஜய் சார் பண்ணுறத சரியானதா சரின்னு சொல்கிறோம், சரியில்லாத சரியில்லை தான் சொல்ல முடியும். நம்ம அப்படிதான் நேரில் சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்பினரை பற்றியும் பேசினாதான் அது ஒரு நடுநிலையாக இருக்கணும். ஆமாங்க, அப்போ தானே ஒரு சொல்யூஷன் தெரியும், நேர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு புரிய முடியும். ஒன்று நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு நியாயம் இருக்காது, அதே நேரத்தில் ஒருத்தர் புகழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கும் நியாயம் இருக்காது. 2 தரப்பினரை பற்றி பேசினாதான் எது உண்மை எது பொய்ங்கிறது கிளியராக தெரியும். அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நமக்கு சமூக ஊடகங்களில் நமக்கு மீடியாவில் வர்ற செய்திகளை நேரில் தெரியப்படுத்தணும். உண்மையா இல்லையாங்கிறத பார்த்தாலே போதும். எஸ், ஒருத்தர் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒருத்தர் புகழணும்னு அவசியம் கிடையாது. தேவையில்லைங்கிறேன் நான். அதை